நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து தூசு தட்டுவது போல தட்டி தூக்கி எறிந்துவிட்டு முன்னேறி செல்லக்கூடிய அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்தோத்திரம் என்ன என்றால் தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம். பல தொழிலதிபர்கள் சொல்லும் ரகசிய ஸ்தோத்திரம். சரிங்க, இந்த தேவி யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தேவியானவள் ஆகாயத்தில் மணி தீபம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் வாசம் செய்யக்கூடியவள். எப்படின்னா விஷ்ணுலோகம், கோலோகம், பிரம்மலோகம் என்பது போன்ற உலகங்கள் எப்படி ஆகாயத்தில் இருக்கிறதோ அதே போல இந்த மணி தீபம் என்கின்ற ஒரு உலகமும் இருக்கிறதுங்க. இந்த தேவி தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோரை தோற்றுவித்து படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய உச்ச சக்தி தேவி என்று போற்றப்படக்கூடிய தெய்வம் ஆவாள். இந்த தேவியை உபாசிப்பவர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தூசு தட்டுவது போல விலகி செல்லும், பனி போல விலகுங்க. இந்த தேவி எப்படி, தேவியின் தோற்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த தேவி அழகான ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த சிம்மாசனத்தில் 4 கால்களாக இருப்பவர்கள் யாருன்னா பிரம்மா, மதுசூதனன், சங்கரன், ருத்ரன் ஆகியோர்கள். இந்த 4வரும் 4 கால்களாக இருக்கிறார்கள். இதில் சிம்மாசனத்தில் படுக்கையாக படுத்து கொண்டிருப்பவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானின் மீது அமர்ந்து இருப்பவள் தான் இந்த தேவி. இந்த தேவிக்கு வலதுபுறம் மகாலட்சுமியும் இடதுபுறம் சரஸ்வதி தேவியும் இருந்து சாமரம் வீசுவார்கள். இப்படித்தான் அவருடைய தோற்றம் இருக்கும். இந்த பிக்சர் உங்களுக்கு வரும், இந்த வீடியோவிலே வரும் பாருங்க. இப்படிப்பட்ட தேவியை உபாசிப்பது தான் தேவி கட்கமாலா ஸ்தோத்திரம்ங்க. மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் சொல்லப்படும் பொழுது முதல்ல தியான ஸ்லோகம் சொல்லணும், அதற்கு பிறகு மந்திரம் சொல்லணும், அதற்கு பிறகு இந்த மந்திரத்தின் சொல்வதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன என்று சொல்லப்படக்கூடிய பலஸ்ருதி சொல்லணும். இந்த 3ம் சேர்ந்து சொல்லும் பொழுதுதான் முழுமையான பலனானது கிடைக்கும். இப்படி இந்த 3ஐயும் கூறி அடியேன் வீடியோவில் வெளியீடு செஞ்சுருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்கை இந்த ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். பயனுள்ள இந்த விஷயத்தை தயவு செய்து தவற விட்டு விடாதீர்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.